காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நலமாடி நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் மருந்து ஆஸ்துமா நோய்க்கான ஒரு அருமருந்து ஆகும். இந்த மருந்து செய்ய தேவைப்படும் பொருட்கள்: ஆடாதொடை இலை ஒரு பலம், அதாவது 35 கிராம். மேலும் இதற்கு துணையாக கோஷ்டம் 35 கிராம், சிற்றரத்தை 35 கிராம், மேலும் வசம்பு 35 கிராம், மிளகு 35 கிராம். முதலில் இந்த கோஷ்டத்தை மேல்தோல் நீக்கி வெயிலில் உலர்த்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று சிற்றரத்தை என்கின்ற இதையும் மேல் தோல் நீக்கி வெயிலில் உலர்த்தி கொள்ள அது சுத்தியாகும். பிறகு வசம்பு என்கின்ற பிள்ளை வளர்த்தியை எடுத்துக்கொண்டு அதை நெருப்பில் சுட்டு கரியாக்கி கொள்ள அது சுத்தியாகும். மிளகை சற்று நெய் ஊற்றி பொன்வறுவலாக வறுத்து கொள்வோமானால் அது சுத்தியாகிவிடும். இவ்வாறாக சுத்தித்த பொருட்களோடு அனைத்தையும் தனித்தனியாக உலர்த்தி கொண்டு பிறகு தனித்தனியாக கல்வத்தில் இட்டு நன்கு இடித்து சூரணமாக்க வேண்டும். இவ்வாறு சூரணமாக்கிய அனைத்து பொருட்களையும் ஒன்றாக கலந்து ஒரு பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஒரு நாளைக்கு காலை, மாலை, இரவு என 3 வேளை 20 கிராம் அளவு சூரணத்தை எடுத்து அதை ஒரு 400 மில்லி தண்ணீரில் இட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். இவ்வாறு கொதித்து வடிகட்டிய தண்ணீரை காலை, மாலை, இரவு என 3 வேளை குடித்து வந்தோமானால் ஆஸ்துமா என்கின்ற நோய் அவர்களிலிருந்து மெல்ல விலகிச் செல்வதை நாம் உணர முடியும்.